நம்ம உடம்புக்கு வரக்கூடிய பெரும்பாலான நோய்களுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது மைக்ரோ ஆர்கானிசம். இந்த மைக்ரோ ஆர்கானிசம் உடம்புக்குள்ள வந்து நோயை உருவாக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த நோயை எதிர்க்கிறதுக்காக நம்ம உடம்புல இயற்கையா இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு திறனான இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகி அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை அழிச்சு நோயிலிருந்து நம்மளை பாதுகாக்குது. ஒருவேளை நம்மளுக்கு இம்யூனிட்டி கம்மியா இருந்ததுன்னா இந்த நோயிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறது கஷ்டம். அதுக்கப்புறம் நாம மருத்துவத்தை நாடி போக வேண்டிய அவசியமா இருக்கு. ஸோ இயற்கையா இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டத்தை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டா நம்ம உடலுக்கு வரக்கூடிய நோய்கள்ல இருந்து நம்மள ஈஸியா பாதுகாத்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஈஸியான 5 ஹெல்த் டிப்ஸ் சொல்றேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய இம்யூனிட்டியை நீங்க ஈஸியா பூஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய இம்யூன் சிஸ்டத்தை நீங்க பூஸ்ட் பண்ணி உங்களை நோயிலிருந்து உங்களால பாதுகாத்துக்க முடியும். நம்மளுக்கு இயற்கையா இருக்கக்கூடிய இம்யூனிட்டியை பாதிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் தூக்கம். யாரெல்லாம் குறைவான தூக்கம் தூங்குறாங்களோ அவங்களுக்குலாம் இம்யூனிட்டி ரொம்ப கம்மியா இருக்குன்னு பல ரிசர்ச் சொல்லுது. இரவு 10 மணில இருந்து காலையில 7 மணி வரைக்கும் நல்லா தூங்குறவங்களுக்கு இம்யூனிட்டி அதிகமா இருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல தான் மெலட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் நம்ம உடம்புல சுரக்குது. இந்த மெலட்டோனின் தான் இம்யூன் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணி அதாவது இம்யூன் செல்ஸை அதிகமா ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்ம சரியா தூங்கலைன்னா மெலட்டோனின் அளவு குறையுது. இதனால நமக்கு இம்யூனிட்டி குறையறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ சரியான தூக்கம் நம் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுதுன்னு நமக்கு புரியுது. ஸோ உங்களுடைய தூக்கம் தான் உங்களுடைய இம்யூனிட்டியை பாதுகாப்புன்றதை புரிஞ்சுக்கோங்க. இரண்டாவது, உணவு. நம்மளுடைய ஃபுட் அண்ட் டயட் தான் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய முக்கியமான பல இம்யூன் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணுது, நம்மளுடைய ஹெல்த்தை பாதுகாக்கிறதுக்கும் உதவி பண்ணுது. ஸோ கலர்ஃபுல்லான ஃபுட்ஸ், அதாவது இயற்கையாக கிடைக்கக்கூடிய பழங்கள்ல அதிகமான கலர்ஸாக இருக்கக்கூடிய பழங்களை நம்ம சாப்பிடும்போது, அதாவது மாதுளை, பெரிஸ், இந்த மாதிரியான பழங்களை நம்ம அதிகமாக சாப்பிடும்போது நம்மளுடைய இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகுது. இதுக்கு காரணம் இந்த பழங்கள்ல இருக்கக்கூடிய பாலிபீனால்ஸ். இந்த பாலிபீனால்ஸ் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணி இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் வேலை செய்யறனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு உதவி பண்ணுது. ஸோ இயற்கையான தரமான உணவை நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுடைய இம்யூனிட்டியை நம்மளால பூஸ்ட் பண்ண முடியும். நம்ம இம்யூனிட்டி டைரக்டா நம்மளுடைய மனநிலையோட தொடர்பு கொண்டிருக்கு. நமக்கு அதிகமா ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இருக்கும் போது நம்மளுடைய இம்யூனிட்டி குறையுது அப்படின்றத நிறைய ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இம்யூனிட்டியை நம்ம பூஸ்ட் பண்றதுக்கு நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். நீங்க சரியா தூங்கும் போதும் நல்ல உணவை எடுத்துக்கும் போதும் உங்களுடைய இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகுது. அதே மாதிரி உங்களுடைய மனசை நீங்க காமா வச்சுக்கும் போதும் உங்களுடைய இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ண முடியுதுன்னு சொல்றாங்க. நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 1/4 மணி நேரத்துல இருந்து அரை மணி நேரம் வரைக்கும் மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுடைய ஸ்ட்ரெஸ் கம்மியாகி உங்களுடைய இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இம்யூன் சிஸ்டம் பாதிப்படைறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இயற்கையான சூழல்ல இருந்து நம்ம வெளியில இருக்கிறது தான். நம்ம ஒரே ரூம்ல ரொம்ப நேரம் அடைஞ்சு கிடக்கும் போது நமக்கு இயற்கையான சன்லைட் கிடைக்காது, அப்புறம் ஃப்ரெஷ் ஏர் கிடைக்காது. ஸோ இதெல்லாம் நம்மள இன்னும் டிப்ரெஷன் ஆகுது. ஸோ நம்ம இயற்கையான சூழல்ல வெளியில ஒரு வாக்கிங்கோ இல்லை சும்மா ஒரு நேச்சுரலான இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு வரும்போது நம்மளுடைய மைண்ட் அண்ட் பாடி கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகி ஆக்டிவேட் ஆகுது. இதனாலையும் நம்மளுடைய இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும்னு சொல்றாங்க. 5வது முக்கியமான விஷயம் ஃபெர்மெண்டட் ஃபுட்டை சாப்பிட்றது. ஏன்னா நம்ம உடலுக்கு தேவையான பெரும்பாலான இம்யூன் சிஸ்டம் செல்ஸ் எல்லாமே நம்மளுடைய இரைப்பை அப்புறம் இன்டெஸ்டைன், அதாவது குடல் பகுதியில இருந்து தான் கிடைக்குது. ஸோ நம்மளுடைய கட்டை நம்ம ஒழுங்கா பாதுகாத்தோம்னா நம்மளுடைய இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது. இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்றதுக்கான வழி நம்ம ஃபெர்மெண்டட் ஃபுட், அதாவது பழைய சோறு, தயிர், அப்புறம் மோர் போன்ற உணவுகளை அதிகமாக நம்ம சாப்பிடும்போது நம்ம குடல்ல இருக்கக்கூடிய நல்ல மைக்ரோ ஆர்கானிசத்தை நாம அதிகமாக வளர்க்க முடியும். இந்த மைக்ரோ ஆர்கானிசம் நம்மளுக்கு இம்யூன் பூஸ்டராக ஹெல்ப் பண்ணுது. இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் நம்மளுடைய கட் மியூக்கோசால இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸை குறைச்சி இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் ஹெல்ப் பண்ணுது. கூடவே ஃபைபர் ரிச் ஃபுட்டையும் நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய கட் ஹெல்த்தை நம்ம நல்லா பாதுகாக்க முடியும். இதனால நம்மளுடைய இம்யூனிட்டி ஈஸியாக பூஸ்ட் ஆகுது. ஸோ நான் சொன்ன இந்த 5 விஷயங்களையும் நீங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய இம்யூனிட்டியை நீங்க இயற்கையாக அதிகப்படுத்த முடியும். உங்களுடைய இம்யூனிட்டி ப்ராப்பராக இருந்ததுன்னா பெரும்பாலான நோய்கள் இயற்கையாகவே சரியாயிடும். அதாவது நோய் கிருமிகள் வந்த உடனே நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் அதை அழிச்சு உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராமல் பாதுகாக்கும். ஸோ ஹெல்த்தியான லைஃபுக்கு ஹெல்த்தியான இந்த மாதிரியான சில வேலைகளை நம்ம தொடர்ந்து செய்யும் போது நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் பயனுள்ள தகவல்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.